அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை 60 சினம். சினத்தை அடக்கிக் கொள்வதே மனிதனின் உண்மையான வலிமை. அது அனைவருக்கும் தேவையான ஒரு நற்பண்பு ஆகும். இன்று அதற்கான ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். ஒரு கிராமத்தில் நல்ல மனம் கொண்ட முருகன் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் எப்போதும் பிறருக்கு உதவி செய்து அன்பாக நடந்து கொள்வார். ஆனால் அவருக்கு ஒரு குறை இருந்தது. எளிதில் கோபமடைவார். ஒரு நாள் அவருடைய வயலில் உழைத்துக் கொண்டிருந்தார். அப்போது செந்தில் என்ற சிறுவன் தவறுதலாக பசுமையாக வளர்ந்த செடிகளை மிதித்து விட்டான். அதைக் கண்ட முருகன் திடீரென சினமடைந்து செந்திலை கண்டிக்கத் தொடங்கினார். சிறுவன் பயந்து கண்ணீர் விட்டான். அப்பொழுது அருகே இருந்த ஒரு மூதாட்டி முருகனை பார்த்து சொன்னாள், "மகனே, சினம் வந்துவிட்டால் உன்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த சினத்தை நீயே அடக்கிக் கொண்டால் பிறரின் வாழ்வும் உன்னுடைய வாழ்வும் மகிழ்ச்சியாகும்." கோபத்தை அடக்கிக் கொள்வதே மனிதனின் உண்மையான வெற்றி. அந்த வார்த்தைகள் முருகனின் மனதை ஆழமாக உலுக்கியது. அந்த நாள் முதல் கோபம் வந்தபோதெல்லாம் அவர் ஆழமாக மூச்சை இழுத்து மனதை அமைதிப்படுத்திக் கொண்டார். சில நாட்களில் அவர் சினத்தை அடக்க கற்றுக்கொண்டார். அன்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: சிறிய கோபம் கூட பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ஆனால் சினத்தை அடக்கினால் அன்பும் அமைதியும் வளரும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.